Praise the Lord. Hallelujah. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலைவேளையில் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பேசுகிறதை நான் விசுவாசித்து கர்த்தரை துதிக்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் வார்த்தையில மாறாதவர். வாக்குத்தத்தத்தில் வல்லமுள்ள தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். இந்த காலைவேளையில் மனம் சோர்ந்து போகாதிருங்கள். ஏன் என்ற கேள்வியோடு இருக்கலாம். பலவிதமான சந்தேகங்கள், துக்கங்கள் இருக்கலாம். இத்தனை காலம், இத்தனை தாமதம், இத்தனை தடை என்றெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே சில போராட்டங்கள் உங்கள் உள்ளத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். இந்த காலவேளையிலே கர்த்தர் உங்களை தைரியப்படுத்தும்படி தீர்க்கமான ஒரு வார்த்தையை பேசுகிறார். பாருங்கள், இன்றைக்கு உங்களோடு பேசுகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 22 வசனத்தை வாசித்து பாருங்கள். மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஜெபம் ஒரு முக்கியத்துவத்தை இயேசு சொல்லுகிறார். எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம். ஜெபம் வல்லமை உள்ளது. ஜெபத்தினால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஜெபத்தினால் நீங்கள் எல்லாம் பெறுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு முதலாவது சந்தேகம் வேண்டாம், அவிசுவாசம் வேண்டாம். விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஒரு ஒரு பாரத்தோடு ஜெபித்த பிறகு, ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு, ஒரு விடுதலைக்கு, ஒரு வியாதி சுகத்துக்கு, ஒரு பலத்துக்கு, ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஜெபித்த பிறகு விசுவாசிக்காமல் ஒருவேளை போயிருக்கலாம். அல்லது விசுவாசம் இருந்து ஜெபிக்காமல் போயிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில். விசுவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு உண்டு. அது தேவனை சந்திக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கும் பொழுது விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தை கேட்கிறவர் நிச்சயம் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, எல்லா விதத்திலும் ஒரு விசுவாச ஜெபத்தை தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நாம் விசுவாசத்தில் ஜெபிப்பதற்கு நம்முடைய உள்ளம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் கிடைக்குமா, அது வருமா என்றெல்லாம் ஒரு சந்தேகத்தோடு நாம் ஜெபிக்கக்கூடாது. அல்லது ஏனோ தானே என்று ஜெபிக்கக்கூடாது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது, உங்களுடைய குடும்ப காரியங்களுக்கு ஜெபிக்கும், உங்கள் தேவைக்கு ஜெபிக்கும் போது, நாளைக்கு உள்ள காரியம், இன்னைக்கு உள்ள காரியம், எந்த காரியத்துக்கு ஜெபிக்கும் பொழுது ஒரு விசுவாசம் பலனடையட்டும். உங்கள் விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துவார். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 17 வசனம் 27 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்னாள் என்ற ஒரு ஸ்திரீ ஜெபித்த ஜெபத்திலே ஒரு பயங்கர விசுவாசத்தை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் என்ற விசுவாசத்தை அவள் ஜெபத்திலே கொண்டு வருகிறாள். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அந்த பிள்ளை நான் உமக்கே கொடுக்கிறேன் என்று விசுவாசிக்கிறாள். கர்த்தர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறாள். அதே போல சாட்சியை கொண்டு வருகிறாள். இந்த பிள்ளைக்காய் விண்ணப்பம் பண்ணினேன். தேவன் விசுவாசத்தை கனப்படுத்தினார். ஒவ்வொரு முறையும் நீங்கள் விசுவாசத்திலே ஜெபிக்க ஆரம்பியுங்கள். இப்பொழுதும் நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். வியாதி சுகமடையும், கட்டுகள் உடையும், பில்லி சூனிய மாந்திரியங்கள் நிர்மூலமாகும். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். புது வழியை திறப்பார், புது வேலையை கொடுப்பார். பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படும். நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். வீடு கட்டப்படும். காரியங்கள் வாய்க்க பண்ணுவார். பிசாசுடைய போராட்டங்களிலிருந்து விலக்கி விடுவிப்பார். உங்கள் தலையை உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, விசுவாசத்தோடு இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்காய் நன்றி. செங்கடலையே 2 பிளந்து போட்ட தேவனப்பா, 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு ஆசீர்வதித்து போஷிக்க கொடுத்து மீதியான துணி கெடுக்க செய்தவரப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும். 38 வருஷம் வியாதியா இருந்த மனுஷனை சுகமாக்கின வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். ஆண்டவரே,
இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். இன்றைக்கு உள்ள தேவை, நாளைக்குள்ள தேவை என்று இல்லாமல், தேவைகள் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் விசுவாசிக்கிறோம். நீர் தேவைகளை சந்திக்கிறவர். இன்றைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய சந்திப்பு உண்டாகட்டும். தேவனுடைய விடுதலை உண்டாகட்டும். கட்டுண்டவர்கள் விடுவிக்கப்படட்டும். வியாதிகள் சுகமடையட்டும். பிரச்சனைகள் மாறட்டும். கடன் பிரச்சனைகளுக்கு வழி உண்டாகட்டும். புது வேலை கிடைக்கட்டும். ஒவ்வொருடைய விண்ணப்பத்துக்கு இப்பொழுது ஒரு விசுவாசம் புறப்படட்டும். நிச்சயம் செய்வார். நிச்சயம் கர்த்தரால் கூடும் என்ற நம்பிக்கையோடு எல்லாவித தடை நீங்கட்டும். ஆண்டவரே, விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரே சந்தேகப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த சந்தேகம் எடுக்கப்படட்டும். குழப்பம், பயம், திகில் விலகட்டும். இந்த விசுவாசத்துக்கு தடையாயிருக்கிற எல்லா மாம்ச சிந்தைகள், போராட்டங்கள் எடுக்கப்படட்டும். ஆண்டவரை, நம்பப்படுகிறவர்களின் உறுதியாய் காணப்படாதவர்கள் நிச்சயமாயிருக்கிற விசுவாசம் ஒவ்வொருக்குள்ளும் ஆண்டவரே கடந்து வரட்டும். விசுவாசம் கேள்வினால், கேள்வி வேத வார்த்தையினால் வரும் என்று சொன்னபடி அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிற அந்த அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் குழந்தை பாக்கிய தடை நீங்கட்டும். ஏற்ற துணை உண்டாகட்டும். வீடு கட்டி முடித்து சாட்சி சொல்லட்டும். அற்புதம் நடந்து சாட்சி சொல்லட்டும். இயேசுவின் மூலம் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். விசுவாசமாய் நீங்கள் ஜெபியுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள்.